කටාර් චැරිටි ආයතනය මේ දිස්ත්‍රික්කයේ තුල වැඩ කරන රාජ්‍ය නෝන සංවිධානයක් විදිහට මේ ආයතනය සැලසුම් කරා මේ දිස්ත්‍රික්කයේ තෝරාගත්ත ප්‍රතිලාභීන් කොටසකට යම් උපකරණ දෙන්න ඒ අනුව මහන මැෂින් සහ පිටි අඹරන මැෂින් ඒ වගේම වතුර ෆිල්ටර් කරන වතුර බෝතලයක් ඒ වගේම සූර්ය ශක්තියෙන් වැඩ කරන ලයිට් එකක් සහ ඔයාලගේ කුස්සියට පාවිච්චි කරන්න පුළුවන් උපකරණ කට්ටලයක් විදිහට අයිටම් 6ක් දෙන්න තීරණය කරා. ඒ අනුව තමයි අපේ ප්‍රාදේශීය ලේකම් තුමන්ලට දැනුවත් කරේ සුදුසු ප්‍රතිලාභීන් තෝරලා එවන්න කියලා. අපි කිසිම ප්‍රතිලාභයක් අපි තේරුවේ නැහැ. ඔයාලා ඒවල ඉන්න ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයෙන් ඒ අනුව මේ උපකරණ අද දෙන්න අපි තීරණය කරේ. ඒ අනුව මම හිතන්නේ මේ වැඩසටහන අපි මෙතෙන් සිට ආරම්භ කරනවා. ඒ අනුව මම අද මෙම වැඩසටහන සඳහා කමිටු සිටින අපේ අතරේක දිස්ත්‍රික් ලේකම්තුමන් ඉතාමත්ම ආදරයෙන් සහ ගෞරවයෙන් පිළිගනු ලබනවා. ඒ වගේම කටාර් චැරිටි ආයතනය නියෝජනය කරමින් තාරික් මහත්මයා ඇතුළු නිලධාරීන් කිහිප දෙනෙක් අද මේ වැඩසටහනට සම්බන්ධ වෙනවා. ඒ නිලධාරීන් අපි දිස්ත්‍රික් ලේකම් කාර්යාලය වෙනුවෙන් ඔබ සියලු දෙනාම වෙනුවෙන් මම ඉතාමත්ම ආදරයෙන් සහ ගෞරවයෙන් පිළිගන්නවා. இன்றைய தினம் இந்த நிகழ்வினை ஒழுங்கு செய்திருக்கின்ற கட்டார் சேரிட்டி நிறுவனத்தினருக்கு முதற்கண் அது நன்றியினை தெரிவிக்கும் போது இன்றைய தினம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற கட்டார் சேரிட்டி நிறுவனத்தினுடைய இணைப்பாளர் திரு தாரிக் உட்பட அவர்களுடைய அலுவலர் குலாத்தினை நான் இந்த இடத்துக்கு வரவேற்றுள்ளேன். அதே போன்று அவங்களுடைய என்ஜிஓ கோஆர்டினேட்டர் திரு ரத்தநாயக்க, அதே போன்று நிர்மல ஆகிய இருவரையும், அதே போன்று இன்றைய இந்த நிகழ்விலே கட்டார் நிறுவனத்தினால் வழங்கப்படுகின்ற இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற பொருட்கள் உட்பட இதைவிட பெறுமதியான தையல் இயந்திரங்கள் மற்றும் மா அரைக்கின்ற ஆலைகள் போன்ற பல்வேறு உபகரணங்களை வழங்குவதற்காக அவர்கள் முன்வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அந்த நிறுவனத்திற்கு நான் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியினை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்போ நாங்கள் அதில் குறிப்பாக எழுத முயற்சி செஞ்சு நாங்கள் முன்னேறோம். ஒரு நாடு என்ற வகையில் நாங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு முயற்சியை செஞ்சு முன்னேறுவது மிகவும் முக்கியம் இந்த கட்டத்தில். இல்லாட்டி மிச்ச காலத்துக்கு நாங்கள் உதவி எடுத்துக்கிறோம். 20 வருஷம் 30 வருஷம் பின்கொமலுக்கு எத்தனை என்ஜிஓ இருக்கு, பின்கொமலுக்கு எத்தனை நாடுல இருந்து மக்கள் கொண்டு ஆதார உதவிகளை காணும். நாங்கள் பின்கொமலையில இருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் எப்போ கொண்டு போய் கொடுக்க போகிறோம். ஏன்னா இலங்கையில் ஒரு வெள்ளம் வந்து சொன்னால் ஓகே, இங்கே இந்த மாவட்டத்தில் இருந்து நாங்கள் எப்போ உதவி எடுத்துட்டு போகிறோம். அப்படி செய்யணும்னு நாங்கள் முன்னேறோம். நிகழ்வுகளை மிகவும் சுருக்கமாக அவ்வாறான எந்த நடவடிக்கைகளும் இந்த திட்டத்தின் ஊடாக செய்யப்பட කටි බලන්න මේ පැත්ත. right. Ada මේ බලන්න.